ஹலோ இயற்கை விரும்பிகளை இன்றைக்கி வீடியோவில் நம்ம பாருங்கள் கம்போஸ்ட் மேக் பண்ண போகிறோம். இந்த கம்போஸ்ட்டு 25 டேஸில் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா புட்டு போல் சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். கருப்பு தங்கம் வீட்டிலையே இருக்கிற வேஸ்ட்டை வச்சு சூப்பராக 25 டேஸ்க்குள்ளே நம்ம பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோக்குள்ளே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கருப்பு, அதாவது நம்ம ஆல்ரெடி மேக் பண்ண கம்போஸ்ட் தான். இது வந்து 15 டேஸில் 2 வீக்ஸில் சரிங்களா. ஸோ வந்து 1 மந்த்துக்கு அப்புறம்லாம் நிறைய பேர் வந்து கம்போஸ்ட் வெயிட் பண்ணுங்கிறாங்க. ஸோ நான் வந்து 25 டேஸ்க்குள்ளே வந்து சீக்கிரமாக மக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு வந்து கம்போஸ்ட் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி தரப்போகிறேன். அதை மாதிரி செய்யுங்க. இது செய்யும்போது வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து புழுக்கள் வரும் நிறைய சொல்கிறீங்க, நிறையா வந்து ஸ்மெல்லு ரொம்ப இருக்குன்றீங்க. ஸோ இலாக்கள் இல்லாத மாதிரி சூப்பரான முறையில் இதை எங்கே வைக்கணும் மேக் பண்ணி, நிழல்லையா வெயிலையா? ஸோ உங்களோட எல்லா டவுட்டுக்கும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஹோல் போட்ட ஒரு பாட் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து சின்ன ஒரு பக்கெட் இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட நிறைய ஆனியன் பீல்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா. நான் அந்த ஆனியன் பீல்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இருக்க காய்கறி வேஸ்ட்டு, பழத்தூள் வேஸ்ட்டு, இது மாதிரி பச்சை இலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் காய்ந்த இலைகளாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு லேயர் வேஸ்ட்டு, ஒரு லேயர் மண், ஒரு லேயர் வேஸ்ட்டு, ஒரு லேயர் மண். அப்புறம் இப்படியே போட்டுட்டு போகலாமான்னா இப்படியே போட்டுட்டும் போகக்கூடாதுங்க. இடையில வந்து ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணணும். சீக்கிரமாக மக்கக்கூடியதை நம்ம மக்கணும் இல்லைங்களா. அதுக்காக சீக்கிரமாக நுண்ணுயிர் பெருக்கம், அது வந்து டீகம்போஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தொழு உரம் இருந்து ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க புளிச்ச தயிர் ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி கொஞ்சம் தெளித்து விடுங்க. கையில் சும்மா ஒரு டப்பில் எடுத்து கப்பில் வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க. இதுவே நம்ம மாட்டுப்பாலில் செஞ்ச வீட்டில் பண்ணக்கூடிய தயிராக இருந்தால் சூப்பராக இருக்கும், சீக்கிரம் டீகம்போஸ்ட் ஆகிடும். அப்படி இல்லாதவங்க மீன் அமிலம், பஞ்சகாவியா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க, அதை வந்து லைட்டாக தெளித்து விடுங்க. அப்புறம் ஒரு லேயர் வந்து வேஸ்ட்டு, ஒரு லேயர் மண் கலவை, அப்படி எதாவது அப்படி மாற்றி என்கிட்ட வந்து தொழு உரம் இருக்கனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லாதவங்க இந்த மாதிரி செய்யுங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மாற்றி நம்ம பண்ணும்போது அது சீக்கிரம் மக்கிடும். ஃபைனலாக வந்துட்டு நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்னு ஸோ பொறுத்திருந்து பாருங்கள். அடுத்து என்கிட்ட மறுபடியும் கொஞ்சம் தொழு உரம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த மாதிரி மண் கலவை நீங்கள், அதாவது மண்ணையும் கம்போஸ்ட், அதாவது மேக் பண்ணக்கூடிய அந்த வேஸ்ட்டையும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமாக மக்கிடும். லேயர் பை லேயராக நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் வந்து ஃபஸ்ட்டு வந்து புளிச்ச தயிரை தெளிச்சிட்டு மேலே ஃபைனலாக தண்ணியில் கலந்து நீங்கள் அப்படியே ஊற்றி விடலாம். ஸோ 3 நாளைக்கு ஒருக்க கண்டிப்பாக தண்ணி மேலே வந்து காஞ்சு போயிடாமல் பார்த்துக்கணும். இதை வந்து எப்போல்லாம் வந்து மண்ணை வந்து கிளறி விடணுமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக கிளறி விடணுங்க. வீக்லி ஒன்ஸ் கிளறி விட்டால் போதும். 3 நாளைக்கு ஒருக்க நீங்கள் வந்து இதை மூடி போட்டு தான் வைக்க போகிறோம். எங்கே வைக்க போகிறோன்றதை வீடியோவில் பாருங்கள், நான் சொல்கிறேன். நான் எங்கே வச்சு நான் ட்ரை பண்ணுறேன்றதே இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ இதை மாதிரி ஒன் பை லேயராக போட்டுவிட்டோம். நல்லா புளிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் அகைன் வந்து தோட்டத்து மண், இப்படி வந்து நிறைய வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஃபைனலாக வந்து இதை மூடி போட போகிறோம். அந்த மூடி என்ன பண்ண போகிறோம், குட்டி அந்த மூடியிலே ஹோல்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மூடி மேலே கவுக்கிற மூடியிலே ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக ஏர் வந்து வெளியில் போகும், உள்ளே போகும். ஸோ அதுக்கு தேவையான அந்த நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கு தேவையான அந்த வந்து ஃப்ரீ ஏர் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்காது. இதே நீங்கள் நல்லா டைட்டாக போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கழுத்திக்கு வச்சுட்டு ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். லைட்டாக எடுத்து கிண்டும் போது ரொம்ப ஹெவியான ஸ்மெல் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் டைட்டாக இருந்தனால அதில் வந்து புழுக்கள் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புழுக்கள் வர மாதிரி வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே அந்த மூடியிலே ஹோல்ஸ் போட்டுறணும். ஹோல்ஸ் போட்டு அது மேலே நல்ல ஒரு வெயிட்டான பொருளை எடுத்து மேலே வைக்கணும். இதை மாதிரி பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்துட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் தொழு உரம் போட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பச்சை இலைகள், அதாவது என்னுடைய செடிகளில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை நான் வந்து கவாத்து பண்ணிட்டேன். அதனுடைய இலைகளை மேலே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு அடியில் ஒரு ட்ரே மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஊற்றுற அந்த வாட்டர் வந்து ட்ரைனேஜ் ஆகி வரணும். ஸோ இதை மாதிரி வரும்போது இதில் இருக்க அந்த நியூட்ரிஷன்ஸ் அந்த வாட்டரில் இறங்கிடும். அதை எடுத்து நீங்கள் செடியில் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக செடிகள் வளருங்க. இதை மாதிரி நீங்கள் வேஸ்ட்டில் இருக்கிற வேஸ்ட்டை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க.
சரிங்களா? அதை மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து கம்போஸ்ட் மேக் பண்ணுங்கள். கம்போஸ்ட் நீங்கள் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஸ்மெல் இருக்காது, சீக்கிரமாக உங்களுக்கு கம்போஸ்ட் ஆகிடும். மேலே வந்து ஒரு வெயிட்டை தூக்கி அடுத்து நான் வைக்க போகிறேன். அதை மாதிரி ஃபைனல் பண்ணி வச்சுட்டா போதும். இது வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸ் கிளறி விடுங்க. வீக்லி ஒன்ஸ் கூட கிளறலாம். தண்ணி வந்து 3 நாளைக்கு ஒருக்க இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 25 டேஸில் எப்படி வந்து கருப்பாக சூப்பராக புட்டு மாதிரி பளபளன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஈஸியான முறையில் கம்போஸ்ட் பண்ணலாம். இதை வந்து சின்ன சின்ன அதாவது செடிகளுக்கெலாம் வந்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு ஒரு 10 கிராம் அளவு கொடுங்க. பெரிய காய் செடிகளுக்கெல்லாம் நல்லா நீங்கள் வேற சுற்றி சும்மா அழகாக அந்த கையில் அள்ளுற ஒரு கைப்பிடி அள்ளி அப்படியே செடிகளுக்கு அடியில் போட்டு மண்ணை கிளறி விடுங்க. சூப்பராக உங்களுக்கு ஈல்டு கொடுக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.